செஞ்சது கூலியா? அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் எல்லாம் போயிருண்டா. பேச மாட்டீங்களோ? என்னடா சொன்ன? என்னடா சொன்ன? எரிச்சலா? நீ என்னடி சொன்ன? கனவா? கனவா? ரெண்டு பேர்த்தையும் கொண்டு புதைச்சிருவேன். ஏன்டா லவ்னு போய் சொல்லிட்டு என்கிட்ட வந்து நின்ன? எனக்கு ஒரு ஃபிகர் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அவன் கூட படுக்கணும், எனக்கு ரூம் எனக்கு கேட்டிருந்தா என் வீட்டே கொடுத்துருப்பேனடா. உனக்காக நான் வந்தேன். அவன் எதுக்கு வந்தான்? அவன் எதுக்கு வந்தான்? இவன் எதுக்குடா வந்தான்? உனக்காவா இவளுக்காவா? நட்புடா, லவ்வுடா. எங்க இருந்தாலும் ஒண்ணு சேருவான். முன்ன பின்ன தெரியாதவன் கூட கை கொடுப்பான். அசிங்கப்படுத்திட்டீங்களா? காதல் நிஜமானதான் நீங்க லவ் பண்ணும்போது தெரியாது, நாங்க சேர்த்து வைக்கும் போது கூட தெரியாது. நீங்க வாழ்ந்து காட்டுறீங்களே ஒரு வாழ்க்கை, அதுலதான் தெரியும். லவ்னாலே பெத்தவங்க பயப்படுறாங்களே, இப்படி பாதியிலே அத்துட்டு வந்து நிப்பீங்கன்றனாலதான். வாழ்ந்து காட்டு. அவங்க உங்களை பத்தி யோசிச்சு வச்சிருக்கிறத விட ஒருபடி மேல வாழ்ந்து காட்டு. சல்யூட் அடிப்பாங்க. சரி, இன்னைக்கு இவ்வளவு விவகாரத்தை பண்ணிட்டு இன்னொருத்தி அவளும் பிடிக்கலன்னா நீ இன்னொருத்தன் கூட, அவன் பிடிக்கலன்னா அடுத்தவன், அவனும் பிடிக்கலன்னா இதுக்கு பேர் வாழ்க்கையா? விபச்சாரம். தினம் தினம் காதல் திருமணம் செஞ்சவங்க பிரிஞ்சாங்கன்னு பேப்பர்ல படிக்கும் போது 10ஓட 11 தான் எடுத்துப்பேன். ஆனா இப்ப வலிக்குதுடா. அந்த ஒவ்வொரு பிரிவுக்கு பின்னாடி எங்களை மாதிரி பல பேரோட வேதனை இருக்குடா. தான் காதலிக்கலேன்ற ஏக்கத்துல, தன்னோட காதல் தோத்து போச்சேன்ற கோபத்துல, தன்னை போல காதல்ல ஜெயிக்க போறான்ற நம்பிக்கையில, தன் காதலுக்கு உதவான்ற எதிர்பார்ப்புல, இப்படி ஏதோ ஒரு வகையில சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே காதலுக்கு சப்போர்ட் பண்றவங்க தான்டா. நீங்களாம் ஏமாத்துறீங்க. அவங்க கோவப்பட்டா சேர்த்து வைக்க ஒருத்தர் இருக்க மாட்டான். பீச்ல உட்காந்து கொஞ்சம் முடியாது, பார்க்கல உட்காந்து நோண்ட முடியாது. போற வர செரு போல அடிப்பான். கர்ணா கொன்றும்டா. இவங்க திருந்த மாட்டாங்கடா. ஏய், என்னைக்கு நம்மளை பத்தி யோசிக்காம பிரிஞ்சாங்களோ அன்னைக்கே செத்துட்டாங்கடா. போனோம்டா.